நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா KFC சிக்கன் சேலஞ்ச் நண்பர்களே, எங்களுக்கு வியூவர்ஸே போக மாட்டீங்க நண்பர்களே. ப்ளீஸ் நண்பர்களே, சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. செம்ம சூப்பர். உண்மையிலே வியூவர்ஸ் போக மாட்டேன் நண்பர்களே. நாங்களே என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், உருட்டி பார்க்குறேன், மிரட்டி பார்க்குறேன், ஒன்றும் நகல முடியாது நண்பர்களே. அதனால இன்னைக்கு பணத்தை செலவு பயலுகடா பயலுகடா பிரிக்க போறோம்டா. இந்த வீடியோ 100K போணும்டா, 100K போணும்டா. ஆமா நம்மளே. இப்ப இது இந்த சேலஞ்ச் என்னன்னா, இப்படி தூக்கி போட்டு இப்படி நின்றுச்சுன்னா ஏன் நண்பர்களே, இருங்க நண்பர்களே, நீ நானும் மதுமிதாவும் ஒரு டீமு, என் பொண்டாட்டியும் என் மூத்த பொண்ணு ஒரு டீம். ஓகேவா? 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 நம்ம ஒரு டீமு, நம்ம ஏ டீமு, அவங்க பி டீமு. பி டீம். அதான்டா புளிக்கு பிறந்தா சரி என்னமோ சொல்லுவாங்க டைம் என்ன கிறுக்கு போய் வந்தது எப்படின்னா வாக்கப்பட்டது இப்படி. ஐயோ எப்படி மூத்த சரி ரைட்டு ஓகே எடுத்துருமா? KFC பிடிச்சிருமா? இங்க போற எத்தனை? ஓ 1 2 3 4 5 6 ஆமா ஓகே இருப்பா. அதுக்கு அருமையான ஒரு இது இருக்கு. இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் இருக்கியா? டிஷ்யூ பேப்பர் இங்கே வச்சுருவோம். ஆனால் இலை நம்ம வீட்டில் எப்பயுமே நமக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறது, இலை ஸ்பான்சர் எப்பயுமே நம்ம ஊமுச்சூளம் ஸ்ரீ திவ்யா ஹோட்டல்லேருந்து நமக்கு எப்பயுமே இலை ஸ்பான்சர் உண்டு நண்பர்களே. அண்ணன் எப்பயுமே மனம் அதாவது முகசுளிக்காமல் நம்மளுக்கு இலை எப்போ கேட்டாலும் அந்த கடையில் போய் எடுத்துக்கலாம். நம்ம கடை மாதிரி அண்ணன் பழனி அண்ணன் எப்போ போனாலும் நம்மளுக்கு இந்த இலையை என்ன வேணால் எடுத்துக்கிறேன் மணி அண்ணன் அப்படின்றவாப்புல. அதுதான் அன்புன்றது. ஸ்ரீ திவ்யா ஹோட்டல் ஊமுச்சிகுளம் ஆலாத் ரோடு இந்தியன் பேங்க் ஆப்போசிட் இருக்குது. சூப்பராக இருக்கும். குஸ்கா, பிரியாணி, ஈரல், சிக்கனு, மட்டனு, இல்லை அப்புறம் இல்லை அங்கே KFCடா. நம்ம அங்கிள் ஹோட்டல் இந்த இலம் கொடுத்தாலும் அவங்க ஹோட்டல்டா. கோலா ஹோட்டல் எல்லாமே செம்மையாக இருக்கும். நம்ம பழனி அண்ணன் ஹோட்டலில் ஸ்ரீ திவ்யா ஹோட்டலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இலை கொடுத்ததுக்காக சொல்ல உண்மையிலே சூப்பராக இருக்கு நண்பர்களே. ஓகே பந்தயத்தை ஆரம்பிச்சிருவோமா? ஆஹா அங்கே வருது இங்கே வாரு. எத்தனை KFC எனக்கு தெரியல. ஓகே இன்னைக்கு வந்து போட்டி பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். திங்கக்கூடாது, பிடிச்சு ராஸ்கல். ஜெயிச்சதுக்கப்புறம் திங்கண்ணா. ஓகேவா? இதை இங்கே வச்சுருவான், இங்கே ஓரமாக வச்சுருவான், இங்கே முன்னாடி வச்சுருவான், இப்படி வச்சுருவோம். ஓகேவா? ஜெயிக்கிறவங்க கை வச்சிங்க பிடிச்சு ராஸ்கல் யாரும் தொடக்கூடாது. ஓகேவா? கையெடு தெரியாமது நாங்களே சாப்பிட நீங்க சாப்பிடுறீங்களா? இந்த வீடியோ 100K போடணும். தொடக்கூடாது சொல்லு. இந்த வீடியோ நமக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுமா? மது சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வியூவர்ஸே போக மாட்டேது எங்களுக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. இதாண்டா மீச பண்ணி மகருன்றது. இப்போ போட்டி ஆரம்பிக்கணும் போல. இப்படி தூக்கி போட்டு இப்படி ஸ்டெடியா நின்றா இரு நண்பர்களே. நான் ஜெயிச்சாத்தே நண்பர்களே உனக்கு தர முடியும் நண்பர்களே. உனக்குத்தே முத பீஸு போட ஆரம்பமா. அடுத்து நீ, அதுக்கடுத்து அக்கா, அதுக்கடுத்து அம்மா. ஓகேவா? ஓகே சாமியை கும்பிட்டுக்கோ. இரு சாமி என்னத்தை வேண்ட? சாமியை வேண்டிட்டு போடுறேன். என் தங்க பிள்ளைக்கு முத போடுறேன். இது விழுந்துச்சுன்னா என் மகளுக்கு முத பீஸு. நீங்க போடுங்க. என்ன அவுட்டா பாயிண்ட்ல போய்கிட்டு இருக்கு? மது போடுது, சரிமி போடுது. இப்போ ரைட்டு. இப்போ வந்து என் பொண்டாட்டி போடுற நண்பர்களே முத நான் எடுத்துறேன். கேமரா ஆனாலும் பரவாயில்ல போடுங்க. பூ வேணாம் தம்பி. இப்போ 4 பேர் அவுட்டா பூ.
இப்போ மறுபடியும் மதுரை மீசம் பண்ணி தொட போகிற என் மகளுக்கு ஜலப்படிக்கு எங்க அப்பா ஜெயிப்பாங்க. இரு அப்படி சொல்லாரா. நீ மது போட்டுற எப்படி அதை வேஸ்ட்டு நீ போடு. நீ வரி என்னமோ கிழிச்சு போடுற மாதிரி ஏண்டி வேஸ்ட்டுன்ற. ரெண்டு கிட்டே வெளியிடு இனிமேல். போட்டாச்சு நண்பர்களே. என் முன்னாடி போட்டு அனுப்பல. சூப்பர். சாப்பிடுங்க. சரி ரைட்டு நான் போடப்ப சாப்பிடுங்க. சரி நம்ம போட்டுருவோம், கவலைப்படாது போட்டுருவோம். இந்த போட்டு நீ போட்டு சாமி எப்படியாதான் நான் பெத்த மகள் எப்படியா கொடுமையாக இருக்கண்ணா. அப்போ போடுறாங்க பார்த்தா அப்பா போட்டுறேன். போடணும். போட்டு நீ போடு என் மகளை கலத்துல போச்சா. போட்டி பரபரப்பா சூழ்நிலை போயிட்டு இருக்கணும் பிள்ளை. குடு பாவியலா. என்ன நீயே கேட்க நீ அங்கே தள்ளிப்போ அங்கிட்டு போடு. நானும் மது தான் தெரியும் கேமராவில் போச்சு. ஒன்று எடுத்துக்கிறவா பிள்ளைக்கு கொடுக்கூடாதா? சரி அப்பா ரெடி பண்ணுடா. இப்போ போட்ட நான் பொண்ணு பாவியலா போச்சு. நீயே கேட்சி பிடிக்காத சாமி. நீயே கேட்சி பிடிக்கூடாரா. கையை எடுத்து போட்டுருங்க. அப்பாடா இப்போ அப்பா போட்டடா. என் மகளுக்கு மிஸ்ஸிங்கு. நீ எங்கிட்ட இழுத்து போட்டுக்கிட்டு இருக்க மது. ஆடா பாவியலா. ஏய் என்ன என் மகன் மேலே எழுதிக்கிட்டு இருக்கீங்க? கொண்டு முடியும் பார்த்து என் பிள்ளை மேலே பிடிச்சினா போச்சுடா. அது ஒழுங்கா போடும்போது ஏன் அது இப்படி பண்ற? அதெல்லாம் கிடையாது. நாங்கள்லாம் கிடையாது. தட்டியெல்லாம் கிட்டல இல்லை. அப்பா இப்போ போடுறேன்டா அப்பா. என் மகன் நல்லா ட்ரை பண்ணிச்சா. இங்கே போட்டால் அப்புறம் தட்டா விட்டாங்களா? நெலிஞ்சுதான் போக போகிறான். இப்போ போடுறேன் பாரு அப்பா. போடுவாங்க இப்படி உசி பேத்தி நீ தட்டி விடாதப்பா. சிக்கல் வாட வேஸ்ட்டுகளா. பாவியலா மதுமா ரொம்ப வேஸ்டா அம்மாடி. ஏய் வேணாம் அதெல்லாம் சுடாத. நாங்கள் நீ வைக்க கூடாது. வாமா அப்பா ஜெயிக்கிறேன். போட்டுரு இப்படியா போட்டுரு. என்னடா பறக்க விட்டுக்கிட்டு இருக்க? ஆட்டை இல்லை ஜெயிச்சதுடா. ஆட்டையை போடலாம் அவங்க ஆட்டையை போடலாம். இல்லை கேமரா பிடிக்கிறவ ஒத்த கையில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க. 2 தடவை போட்டா இப்போ போடுறேன் அப்பா. எடுத்து சாப்பிடு. இப்படிலாம் போட்டால் விழுகாது அது. சரி கீழே விழுந்து போச்சு. அடா பாவியலா கேவலமாக இருக்கடா. இப்போ போட்டுறேன் அப்பா. இப்போ போட்டுறேன். ஐயோ இப்பெல்லாம் போட்டா விழுகாது. இப்படி பண்ணிட்டே இருந்தா போட்டி டிராவ் ஆயிருப்பா. நிப்பாட்டி இப்போ போட போறப்பா. சும்மந்திரகாளி
போட்டு மது. ஆட்டா பாவி நல்லா ட்ரை பண்ணிச்சு மது. உங்களாச்சும் 2 வாட்டி போட்டாங்க. ஏய் நீ தான் போடணும். ஒரு தடவை போட மாட்டேன், போட முடியாது. அதனால போட முடியல எங்களால். என்னன்னு தெரியலையே, எவன் கண்ணு வச்சாங்களா என்னன்னு தெரியலையே. அடா பாவிகளா, அங்கே அம்மாடா. அதுக்கு அப்போ வரிசையாவா நீ எங்கள் கேமரா ஒழுங்காடு. கரெக்டாக தான் எடுக்கிறோம். போடுப்பா. அடா பாவியலா, நான் வெத்த உள்ள போட்டுச்சே நண்பர்களே, மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. 2 பீஸ் தின்று விட்டார்களே. ஐயாப்பா அத்தாடி விடுவாரு. பின்னாலும் போட்டு சாமி போட்டு. நின்று விழுகுது. 2 விழுகுது, என்ன பண்றது? அத்தாடி இப்போ போறேன்னா அப்பா டக்கு டக்குன்னு போடு சாமி. இப்படிலாம் போட்ட அவ்வளோ பொறுமையாக போகணும் சாமி. டக்கு டக்குன்னு போடுன்னு சொன்னா அதுலயே என்னப்பா பொறுமையாக போகணும்டா. எழுச்சிங்க இப்போ போடுறேன் பாரு. நான் இதெல்லாம் வேணாம், நாங்கள் லெக் பீஸ் எடுப்போம். அவைப்பா இது அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. பார்த்து எடுத்தோமா? அது உங்கள் இஷ்டம். அப்பா சாப்பிட கொஞ்சம் எந்த கேம்ல அமேசான் இங்கிட்டு கறி. நீ அப்பா கூடிய அசால்ட்டா ஆட போய். அப்பா அசால்ட்ட போடியா இருந்தா அப்பா அசால்ட்டா திங்கதான் செய்யறாரு. என்ன பண்ணுறது? என் பிள்ளை மழை. இந்த இங்கே வரு. வீடியோ காடு. அப்பாக்கு மட்டும்தான் என்ன விழுகல. நண்பர்களே, நாங்கள் பெரிய பீஸ் எடுத்துக்கோம் நண்பர்களே. நான் போட்டது நண்பர்களே. இது எடுத்துக்கோ. நாங்க 4 பீஸ் நண்பர்களே சின்ன பீஸ் எடுத்துக்க மாட்டாங்க. எடுத்துக்க மாட்டாங்கடா. 4 பீஸ் சின்ன பீஸ் எடுத்துக்க மாட்டாங்கடா. இந்த சாப்பிடு சாப்பா. அப்போ பண்ணாலும் போடுறேண்ணா இருடா. களி என் மகளுக்காக நான் போடுறேன்டா. என்ன பரவாயில்ல போட்டு போடுறா சாமி. போச்சுடா. அவ்வளோ விழுகாது. இல்லை அதெல்லாம் ஆடிடுச்சு. உப்பு ஆடிச்சு. சாப்பிடு நீ, நம்ம வச்சு சாப்பிட்றோம். உனக்கு முடவா நானாப்பா. ஏய் அப்பா என் மகளுக்கு போட்டேன் இந்த சாமி. இந்த எடுத்துக்கல பெரிய பீஸ் எடுத்துட்டு அப்பா சாப்பிடுங்க. தங்க ஏய் இங்கே சாப்பிடு. நண்பர்களே மாட்டாங்க. நீ சாப்பிடு. அவ்வளோதான்ப்பா இதோட. அம்மாவோட முடியுது. இந்த ரெண்டோட முடிச்சுக்கிறோம் நண்பர்களே. 4 பேருமே போட்டாச்சு, 4 பேருமே சாப்பிட்டாச்சு. நைட்டாக கழிப்பேன் அலுமையாச்சு. ஆனால் என்னால் உண்மையிலேயே போட முடியல. நண்பர்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
நாங்கள் ஒரு குடும்பமாக வீடியோ பண்ணுறோம், எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் ஆதரவும் யாருமே இல்லை. நாங்களாம் உண்மையிலே ஒரு அனாதை தான். நீங்கள் கேட்பீங்க என்னடா கேப் சாப்பிட்றீங்கன்னு. உண்மையிலே இன்றைக்கி ஆப்பர் புதன்கிழமை, அதனால தான் போய் கேப் சாப்பிட்டு ஒரு வீடியோ பண்ணேன். என் பிள்ளை நான் என்ன பேசாமே ஓகே சொல்லு படிக்கிறப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் நாங்கள் சொல்கிறது. எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க, ஏன்னா ஆக்சிடென்ட் நிறையா ஆகுது. ஓகே நம்மளே மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விரும்புகிறது மதுரை மீசமணி, மதுமிதா, முத்துலட்சுமி, சர்மிதா. பாய். ஒரு கிறிஸ்து மட்டும் அடி மாமாங்களுக்கு. நண்பர்களே. பாய் டாடா, see you நண்பர்களே.